கனெக்ட் நீ கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சோ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட யூகி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் யூகி. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஹிதாஷி? நான் நல்லா இருக்கேன். உங்கள தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. சரி, ஓகே. இன்னைக்கான டாபிக் போறதுக்கு முன்னாடி, நம்மலாம் சின்ன வயசுல என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கோம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஓடி புடிச்சு, ஒளிஞ்சு விளையாடுறது, ஆ நெறைய விளையாண்டுருக்கோம். ம். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லலாம், நொண்டி ஆட்டம்னு சொல்லுவோம்ல. எங்க ஊர்ல நாங்க அத கிண்டி விளையாடுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோலி குண்டு வச்சு விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, சமைச்சு விளையாடுறது. அதுதான் ரொம்ப ஜாலியான ஒரு விளையாட்டு. இப்படி நெறைய விளையாண்டுருக்கோம் ஜாலியா. நீங்க எந்த மாதிரியான விளையாட்டுலாம் விளையாடிருக்கீங்க? பாய்ஸ்க்கு இப்போ கேர்ள்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் விளையாட்டு இருக்கும். பாய்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் விளையாட்டு இருக்கும்ல. நீங்க எந்த மாதிரியான விளையாட்டுலாம் விளையாண்டுருக்கீங்க? நான் சின்ன வயசுல வந்துட்டு பம்பரம் விளையாடுறது, அப்புறம் கோலி குண்டு வச்சு விளையாடுறது, அப்புறம் அந்த கிட்டி புல்ல விளையாட்டு ஒண்ணு இருக்கும். அப்புறம் வேற அந்த ஒளிஞ்சு புடிச்சு விளையாடுறது. ஒளிஞ்சு புடிச்சு விளையாடுறதெல்லாம் நீங்க அன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன்லாம் செத்தீங்க. ஒரு நாள் ஃபுல்லா உங்கள உட்காந்து அழ வச்சுருவாய்ங்க. ஏன்னா விளையாடுறது 10, 15 பேர் இருப்போம். அப்படி எங்க தான் போய் ஒளிச்சிருப்பீங்க? எங்க எங்க ஏரியால வந்துட்டு இந்த பழைய வீடுலாம் இருக்கும்ல, அங்க போய் உடைஞ்ச கதவு இருக்கும். அத அப்படியே பின்னாடி வச்சுட்டு செட் ப்ராப்பர்ட்டி மாரி ஆக்கிட்டு பின்னாடி பேசாம நிக்கிறது. ஆள் வந்தாங்கன்னா மூச்சு சவுண்ட் கூட கேட்காது. ரொம்ப தேட விட்டுருக்கீங்க போல. சில சமயம் என்ன ஆகும்னா, ஆட்டம் முடிஞ்சிரும். நமக்கே தெரியாது. நான்லாம் ஒரு வாட்டி 4 மேட்ச்லாம் தொடர்ந்து ஒரே இடத்துல நின்னுருக்கேன். முடிஞ்சதே தெரியாது. அதுக்குள்ள 4 மேட்ச் போயிருக்கும் அடுத்தடுத்து. எப்படி நீங்க உங்கள கண்டுபிடிக்காம 4 மேட்ச் போனாங்க அவங்க? விளையாட்டுலயும் சேர்த்துக்கல போல. இல்ல, இல்ல. எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார திருப்பி கேதர் பண்ண முடியாதுல்ல. அதனால அப்படியே எளிதாயிரும். அதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குல்ல. இப்ப அடுத்த மேட்ச் போனதே தெரியாது. இவன் நம்மளோட ஓடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்குவோம். அந்த ஒரு ஃபேர் ப்ளே இருக்குல்ல. அதனால அத அலோவ் பண்ணி வச்சிருந்தோம். பரவால்ல. நல்லா விளையாண்டுருக்கீங்க. ஸோ அந்த மாரி இருக்குது. பட்டு காலம் போக போக என்னாச்சுன்னா, நம்ம வந்து பிசிக்கல் தாண்டி டிஜிட்டலுக்குள்ள நெறைய வர ஆரம்பிச்சுட்டோம். அப்படி ஒரு விஷயம் தான் வந்துட்டு என்னன்னா, இந்த ரம்மி விளையாட்டு, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில கேம்ஸ் வந்துட்டு ஓவர் அடிக்டிவா மாறிடுச்சு. ஸோ அத என்ன ஏதுன்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போறோம்னா, ரம்மி. ஸோ ரம்மி வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு வச்சு விளையாடுறது. அதுக்கப்புறமா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து பெரிய பிரச்சனையாச்சு. என்னன்னா வந்துட்டு இந்த பெட் வச்சு விளையாடுறது. இப்ப நீங்க வந்து கேஷுவலா விளையாடுற வரைக்கும் எந்த விளையாட்டும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த சாராய கடையெல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மரம் இருக்கும். அங்க உட்காந்துக்குவானுங்க. ஒரு 7, 8 பேர் உட்காந்துக்கிட்டு விளையாட ஆரம்பிப்பானுங்க. விளையாட ஆரம்பிச்சு காச போட்டு இது பண்றது. காசு அதிகமா ஜெயிச்சா இன்னைக்கு நல்லா குடிக்கலான்னு நெனப்புல வருவாய்ங்க. காசு இதாயிரும். வீட்ல போய் பிரச்சனை பண்றது. அப்புறம் ஒய்ஃபோட தாலிய அறுத்துட்டு வர்றது. இந்த மாரி நெறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சுல்ல. ஆமா. ஸோ, அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க விளையாண்டாலே தப்பு. நீங்க வந்து எங்க விளையாண்டாலும் தப்புன்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க. இப்படி இதாச்சு. பட் ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுச்சுன்னா, அது டிஜிட்டல் வரவும் இன்னைக்கு வேற விதமா மாறிடுச்சுல்ல. ஸோ, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொல்லும்போது சொன்னீங்க. முன்னாடி நம்ம இந்த மாரி விளையாடின விளையாட்டுக்கள் வந்து இப்படி ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரியான சில இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆ இதனால வந்து எனக்கு மெயினா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால தான் இங்க ஒண்ணுமே தெரியாதவங்க கூட உள்ளாடி போகுறதுக்கு ஆசை வந்து அதுக்குள்ள போறாங்க. நெறைய காச வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு விஷயம். இப்போ இந்த பெட்டிங் கேம்ஸ் அப்படின்றப்போ இங்க இந்த ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்ல. ட்ரீம் 11 கொஞ்சம் நெறைய விஷயங்கள் உள்ள வந்து அ நெறைய ஆன்லைன் கேம்ஸ் டைப் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் வந்து இருக்கு. இதுல சில கேம்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் அதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அது எப்படி இருந்துச்சுன்னா, யார் வேணாலும் உள்ள போலாம், எவ்வளோ காசு வேணாலும் இது பண்ணிக்கலாம் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ சில கேஸஸ் வந்து கோர்ட்ல போயிட்டுருக்கு. ஆ சில கேம்ஸ் வந்து பேனே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம கொரோனா டைம்லலாம் என்ன பண்ணியிருப்போம்னா, அப்பதான் முன்னாடி சின்ன பிள்ளையில இருந்த நம்ம விளையாடின விளையாட்டு எல்லாம் அதுக்கப்புறம் ஒருக்கா ட்ரை பண்ணியிருப்போம். மத்த மாரி டைம்ல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஆன்லைன் கேம்ஸ் தான் எப்பவுமே. லைக் அது இப்போ மேக்ஸிமம் சின்ன குழந்தைங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் இந்த ஃப்ரீ ஃபயர் போயிருவாங்க. பப்ஜி இந்த மாரி போயிருவாங்க. கொஞ்சம் வளர்ந்தவங்க தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரம்மி, இந்த மாதிரி கார்ட் கேம்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல இருக்காங்க. ஆ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சவங்க யாராச்சும் ரம்மி கேம் விளையாடி அதுல நெறைய காசு பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா? எங்க தெருவுல ஒருத்தர் இதாச்சு. நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு போட்டு,
விளையாட ஸ்டார்ட் பண்ணாரு. இனிஷியலா யாருக்குமே தெரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, வெளிய காசு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. ஓகே, ஓகே. எனக்கு ஒரு 5,000 குடுங்க. நான் வந்துட்டு ரொட்டேஷன் பண்ணி குடுத்துடுறேன். இது பண்ணி குடுத்துடுறேன்னு சொல்லிட்டு. அவருக்கு வேலை போனதே நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ, அதனால என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் காசு குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில அது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா வந்து கேட்டா திருப்பி குடுக்கணும்ல. அப்படி குடுக்கறது கிடையாது. அவங்க மிஸ்ஸஸ புடிச்சு ஓவரா இது பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க உங்க புருஷன் வந்து காசு வாங்கிட்டு குடுக்கவே இல்ல, குடுக்கவே இல்ல. அப்பதான் அவங்களுக்கே தெரியுது, இவரு வெளியும் காசு வாங்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஓ! அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, ஆ அந்த பெர்சன் வந்துட்டு ஒரு வாட்டி அ இது பண்ண போயிட்டாரு. அது என்னன்னு சொல்லல. பட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆச்சு. போலீஸ்லாம் வந்துட்டு இந்த மாரி பண்ணாதீங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டு, அப்புறம் அவங்கள வந்துட்டு ஏதோ ஒரு சைக்காட்ரிஸ்ட்லாம் கூட்டிட்டு போய் கொஞ்சம் இப்ப பரவால்ல. இப்ப அந்த மாரி எதுவும் பண்றதில்ல. இப்ப அவர் வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றதில்ல. ஓ! நீங்க சொல்றத பார்த்தா அவங்க லைஃப்ல விளையாட்டு வினையாயிருச்சு. அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. நம்ம என்ன சொல்றது? நெறைய வீட்ல நடக்கும். ஆனா ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா. ம். லாக்டவுன்ல ஏதாச்சுன்னு சொல்ட்டு. லாக்டவுன் ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட்டுலாம் வந்துட்டு காசு இன்வால்வ் ஆகுற மாரி இருக்காது. உங்களுக்கு வந்து Googleலேருந்து ரெவென்யூ வரும். அத வச்சு ஓட்டிட்டு இருந்தானுங்க. ஆனா ஒரு கட்டத்தில என்ன பண்ணாய்ங்கன்னா வந்துட்டு, இந்த இன் ஆப் பர்ச்சேஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ரம்மி கேம்ல இன் ஆப் பர்ச்சேஸ் இருந்துச்சு. எனக்கு சுத்தமா புரியல. நான் கார்ட் வச்சு விளையாட போறேன். அது என்னன்னா வந்துட்டு நீங்க கார்ட் யூஸ் பண்றீங்க தெரியுமா? அந்த பின்னாடி காமனா இருக்கும்ல. அதுக்கு இன் ஆப் பர்ச்சேஸ். அப்புறம் அந்த டெஸ்க் அதுக்கு ஒரு இன் ஆப் பர்ச்சேஸ். இந்த மாரி சம்மந்தம் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாய்ங்க, எதுக்கு நம்ம இப்படி காசு வாங்கிட்டு, டைரக்ட்டா அவனுக்கு காசு கட்டினா தான் விளையாட விடுவோம்ன்னு சொல்லிட்டு தான் நெறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சது. அப்புறம் மொத்தமா மாறிடுச்சு. ம்ஹ்ம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ பத்தி என்ன ஒரு இது இருக்கும். நெறைய பெட்டிங் கேம்ஸ்க்கு வந்து இப்பவுமே சில அ பேர் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட அக்கவுண்ட்ல இருந்து ஒரு இது மாரி குடுக்குறாங்க. ப்ரமோஷன் குடுக்குறாங்க. சில எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, என்கிட்ட வந்து இந்த பர்ட்டிகுலர் கேம்ஸ்க்கெல்லாம் ப்ரமோஷனுக்காக வராதீங்க அப்டின்னு அவங்க வந்து போட்டுருக்காங்க. ரீசென்ட்டா வந்து அவங்களோட அக்கவுண்ட்குள்ள நான் போய் பார்க்கும்போது அவங்க இந்த பர்ட்டிகுலர் ஆப்ல இருந்து அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணி குடுப்பீங்களான்னு. அதுக்காக அவங்க என்னோட பயோவ போய் பார்த்துட்டு தான் நீங்க என்கிட்ட வந்து இந்த மாரி கேட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அ அவங்க சொன்னது பார்த்தா ஓகே. அது நல்ல ஒரு விஷயம் தான். நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு தோணுச்சு. ஆனா சில பேர் வந்து அத ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் நம்ம கூடயே இருக்க நபர் அப்படிங்கிறனால இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு மக்களும் நம்பிட்டு உள்ள போறது தான் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய இதுவா திக்குது. சின்ன குழந்தையில இருந்து சொல்லுங்க. இல்ல பாட்காஸ்ட்டுக்கே ஒரு வாட்டி வந்துச்சு. மெயில் வந்துச்சு. நான் ஸ்பாம்ல போட்டு டெலீட் பண்ணிட்டேன். இந்த மாரி தான் இருக்குது. ஏன் அத பண்றாங்க? அது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தப்பான இன்ஃப்ளூயன்ஸா அ மக்களுக்கு ஒரு விஷயத்த குடுக்குறோம் அப்படின்றது, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் வந்து புரியுமா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆ எல்லாமே மணி அப்படின்னு பார்த்தாலும், இங்க வந்து மிடில் கிளாஸ்ல அன்னன்னைக்கு சம்பாரிச்சு அன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட அந்த காசு அன்னைக்கே போயிருங்கிறவங்க கூட இதுக்குள்ளாடி வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாரி எங்க ரிலேஷன்ல ஒருத்தங்க வந்து ரொம்ப வெல் செட்டில். ஆனா கடைசில வந்து இதுல காசு நெறைய இழந்து ஒய்ஃபே விட்டுட்டு போயிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஜஸ்ட் அ கேம். அதுக்காக வந்து லைஃபே போற மாரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவங்க உள்ள போறதுக்கு காரணம் வந்து அத விளையாடி இது சூப்பரா இருக்கும். இத நீ ட்ரை பண்ணி பாரு. நெறைய காசு வரும் அப்படின்னு அவங்கள டெம்ப்ட் பண்றதுக்கு ஒரு நபர் இருந்திருக்காங்க. இது மாரி தானே இன்ஃப்ளூயன்சஸும் சின்ன குழந்தைங்க கிட்டயே ஒரு நஞ்ச வ அ விதைக்கிற மாரியான ஒரு விஷயத்த பண்றாங்களோ! அப்டின்ற மாரி சில நேரங்கள்ல எனக்கு சின்ன பிள்ளைன்றீங்க, ஒருத்தன் வந்துட்டு ஸ்கூல் தான் படிக்கிறான் ஓகேவா? இப்ப அவன் வந்து விளையாடவே கூடாது லீகல் படி பார்த்தா. ஆனா அவன வச்சு ப்ரமோட் பண்ணி, இவன் ஒருத்தன் இந்த மொளகா பொடி அப்பிட்டு நான் உங்களுக்காண்டி இப்படி இருந்தேன் தெரியுமா? அப்படி இருந்தேன் தெரியுமா? ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இது பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? ஆமாமாமாமா. அவன் உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியல. அவங்க பேரன்ட்ஸும் கூட கிடையாது. ஓகேவா? சிம்பிளான ரூல் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க பாட்காஸ்ட்டே பண்ணணும்னாலும், சின்ன பசங்க பண்ணணும்னாலும் 13 வயசு மேல தான் பண்ண முடியும். அப்ப 13 வயசுக்கு மேலேயே இருந்தாலுமே வந்துட்டு, கூட வந்து பேரன்ட்ஸ் இருக்கணும். ஒரு 18 வயசு வரைக்குமே பேரன்ட்ஸ் கூட இருக்கணும். எது இருந்தாலும் சரி. நீங்க அதே மாரி YouTubeல பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க வந்து டைரக்ட்டா கேம் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது. பேன் பண்ணிருவான் சேனல உடனே. யோசிக்கலாம் மாட்டான். கூட பேரன்ட்ஸ் இருக்கணும். பேரன்ட்ஸ் இருந்து அவங்களுடைய பார்வையில தான் நீங்க விளையாடணும், எல்லாமே பண்ணணும். இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பட் ஆனா இங்க வரம்போது, சின்ன பசங்கள வச்சே ப்ரமோட் பண்றது. இது ஒரு கட்டத்தில என்ன ஆயிருதுன்னா வந்துட்டு, இந்த சின்ன பசங்களுக்கு எதுவுமே தெரியாது ஓகேவா? இப்ப அவைங்க என்ன பண்ணுவாய்ங்கன்னா, எதுக்கு இது பண்றோன்னே தெரியாது. இன்னொன்னு ஸ்டார்ட்டிங்ல ரம்மி இருந்த நெலைம வேற. இப்ப இப்ப இது வேற மாரி மாறிடுச்சு. ஆமா.
பெரியவங்களுக்கு என்னன்னா வந்துட்டு இம்மீடியட்டா காசு எடுத்துடலாம். அந்த மாரி நிலைமை வருது. அதுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 2, 3 விளையாட்டு வந்து நீங்க ஜெயிக்கிற மாரியே செட் பண்ணி வச்சுருவான். அல்காரிதம் வந்துட்டு. கேமோட அல்காரிதம். ஸோ உங்களுக்கு என்னன்னா காசு வரும் நம்பிக்கை வரும். அதுவும் காசு வந்து உங்களுக்கு ஒரேடியா பட்டுன்லாம் போகாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் உருவும் உங்கள்ட்டருந்து. ரூ. 2000 அதுக்கு போடுறோம், ரூ. 10,000 போடுறோம்லாம் சம் ஆட்ஸ்லாம் வரும். இப்ப கவனிச்சிருக்கேன். இதுவே டெம்ப்ட் ஆயிரும்ல. இல்ல, இல்ல. அது வந்து எதுவுமே ஆக்சுவலான ரியல் மனி கிடையாது. ம். அது எல்லாமே பாயிண்ட். அவன் பாயிண்ட்ட தான் ரூபான்றான். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போனஸ் கிடைக்கும், அந்த போனஸ் கிடைக்குன்றான்ல. எல்லாமே அந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற பாயிண்ட்டே தான். வித்ட்ரா பண்ணி உங்க அக்கவுண்ட்க்கு எது வருதோ அதான் ரியல் மனி. ஆனா நீங்க ரூ. 100 கட்டி நீங்க போனாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு. ஏன்னா நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணணும். அவன் ஒரு பிளாட்ஃபார்ம் சார்ஜ் எடுப்பான். அப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன் ஆகுதா, அதுக்கு ஒரு சார்ஜ் போகும். அதுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே இருக்கு. அதுக்கு ஒரு சார்ஜ் போகும். நீங்க சிம்பிளா பேங்க்ல ஒரு ரூ. 100 ஒரு ரூ. 500 போட்டீங்கன்னா மாசத்துக்கு ரூ. 1 வட்டி வரும். ஓகேவா? அதே இது இந்த ரூ. 100 போட்டீங்கன்னா, நீங்க டாக்ஸே ரூ. 40 ரூ. 55 ரூ. 56 போயிரும். ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அத பேரளவுக்கு தான் பார்க்க உங்களுக்கு பெருசா தெரியும். பட் உள்ள என்னென்ன இருக்குது? ஏது நடக்குது? எதுவுமே அவைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வளர்ந்தவங்க தான் ரொம்ப ஒரு பார்க்க கஷ்டமா இருக்கு. எப்படி போய் இவ்வளோ சீக்கிரம் விழுகுறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. பட் நீங்க சொன்ன மாரி நம்ம கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருற மாரி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நிலவரப்படி 2025 நிலவரப்படி, இவங்களுக்கு ஆல் ஓவரா வேர்ல்ட் வைடா வந்து இந்த ஆன்லைன் கேமிங்ல மட்டுமே அ ஒரு 200 பில்லியன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா மட்டுமே வருது. இப்படி இருக்கையில அவன் வந்து யாருக்கு என்ன பிரச்சனை ஆனா என்ன நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இருப்பான். இப்ப வந்து யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்கு. அது லாஸ் ஏஞ்சல்ஸா இன்னொரு ஏதோ ஒரு ஏரியா வந்துட்டு ஞாபகம் இல்ல. அது ஃபுல்லாவே கசினோ தான். அந்த ஏரியா ஃபுல்லாவே கசினோ தான். 2 சான்ஸ் இருக்கு. ஒண்ணு போனீங்கன்னா, நீங்க பணக்காரனா வெளிய வரலாம். இல்ல போனீங்கன்னா, ஓட்டாண்டியா வெளிய வரலாம். அந்த 2 சான்ஸ் தான் இருக்கு. ஆனா ரம்மி அப்படி கிடையாது. உங்கள வந்து காசு சம்பாதிக்க விட மாட்டான். உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது? நாய்க்கு எறும்பு துண்டு போடுற மாரி, அப்பப்ப சின்னதா ஒண்ணு கிடைக்கும். ஆனா போறது பெருசா போயிரும். ஆமா. நீங்க சொல்றது கரெக்ட். இந்த ஏசியா, நார்த் அமெரிக்கா, ஈரோப் இந்த மாரி கண்ட்ரீஸ்ல தான் வந்து பயங்கரமா ஆன்லைன் கேம்ஸ்க்கு நெறைய பேர் அடிக்டடா இருக்காங்களாம். ஏன்னா கம்பெனி நெறைய இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. லைக் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மைக்ரோசாஃப்ட், சோனி இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆகும்போது அத டெவலப் பண்ணி தினம் தினம் வேற வேற மாரி நம்ம யூசர்ஸ்க்கு குடுத்தா சீக்கிரம் நெறைய காசு சம்பாதிக்கலாம். சீக்கிரமா நம்மளோட கம்பெனி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க மோட்டிவா இருக்கு. இன்னைக்கு ஆட் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா, இது இல்லாம இது ரெவென்யூயே கிடையாது. பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல, இங்க இருக்கிற என்ன சொல்றது? நியூஸ் மீடியாவா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு டெலிவிஷன் சேனலா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு. ஏன் பிக் பாஸ்லருந்து ஐபிஎல் வரைக்கும் எல்லாத்தோட டைட்டில் ஸ்பான்சருமே வந்துட்டு ஒரு ரம்மி அப்ளிகேஷன் தான். அது வந்துட்டு இதே பண்ண முடியல. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்க இந்தியாலருந்து ரம்மி ஆப் உருவாக்குனா பிரச்சனை கிடையாது. ம். டாக்ஸ் பிரச்சனை கிடையாது. ஆனா கவர்மெண்ட் பெரும்பாலும் எத பேன் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இந்த ரம்மிய பேன் பண்ணுவோன்றாய்ங்கல்ல. எதுவுமே இந்தியன் ஆப்ப பேன் பண்ண மாட்டான். எல்லாமே என்ன பண்றது, இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லருந்து டைரக்ட்டா இங்க உள்ள வர்றது தான் இருக்கும். குறிப்பா சொல்லனா, நீங்க நெறையா மீம்ல வந்து பார்த்திருப்பீங்க. அந்த ரைட் கார்னர்ல வந்துட்டு அந்த ஆட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ரிப்பீட்டபிள் ஜிஃப்பாவே வந்துட்டுருக்கும். நெறைய மீம்ல ரீல்ஸ்ல நெறைய பார்த்திருப்பீங்க. அங்க டைரக்ட்டா சொல்ல மாட்டானுங்க. ஆனா, இது பெரும்பாலும் இந்த மீம் பேஜஸ்லாம் இருக்குல்ல, அவங்கள பே பண்ணிட்டு, நீங்க எங்களுடைய ஜிஃப்ப மட்டும் இந்த கார்னர்ல பிளேஸ் பண்ணிருங்கன்றுவானுங்க. அதுக்கேத்த மாரி பிளேஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு 5000 பேர் இருந்தா கூட போதும் ஃபாலோவர்ஸ். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயில் வர ஆரம்பிச்சுரும். ரொம்பலாம் தேவையில்ல. 5000 பேர் இருந்தா மட்டும் போதும். மினிமம் 5000 புடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துருவானுங்க. நீங்க எவ்வளோ பே பண்ணணுமோ, அந்த அமௌண்ட்ட பே பண்ணிட்டு, நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பிரச்சனையே கிடையாது. பட் இப்போ ஆட் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் வந்து, அ முதல்ல வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ புடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸையும் புடிச்சு அவங்களும் சேர்ந்து பண்றாங்க. ஜஸ்ட் நமக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டா அவங்களோட ஒரு படத்த முடிச்சாங்கன்னா, இந்த அவங்களோட சேலரியே 1 குரோர்ஸ தாண்டிரும். 2 குரோர்ஸ் வாங்குறவங்களா இருப்பாங்க. பட் அவங்க வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்பதான் ரம்மி விளையாண்டு ரூ. 10,000 வின் பண்ணேன். நீங்களும் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்னா, அப்படியே மொளகா அரைக்கிறாங்களா மண்டையெல்லாம் நம்ம சரி அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. நமக்கு வந்து தோணணும்ல. யார குறை சொல்றது? யாரு பக்கம் இதுல இது பண்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய இதுவா தான் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள். இல்ல, இல்ல. ஒரு சின்ன திருத்தம். நீங்க வந்துட்டு அவங்க பெரிய ஆக்டர்ஸ் நீங்கல்ல. அவங்கலாம் வந்துட்டு ஆக்டர்ஸ். அவங்களுக்கு மார்க்கெட் இருந்தா அவங்க ஏன் இந்த மாரி நடிக்க போறாங்க? அவங்களுக்கு மார்க்கெட்டே கிடையாது. சரி ஓகே. இருக்கிற காலத்துல ஏதோ ஒண்ணு காசு ஓட்டணும். இன்னொன்னு நீங்க அந்த மாரி ஒரு இதுக்கு பழகிட்டீங்கன்னா வெளிய வர முடியாது. ஓகேவா? அதுக்கு நீங்க வந்து என்ன வேணா இது பண்ற மாரி போயிரும். அதனால வேற வழி இல்ல அவைங்களுக்கு வந்துட்டு.
ஆனா என்ன பண்றது, பண்ற எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணி விட்டுட்டு, இந்த ஆடியோ லான்ச்சு, அதுக்கப்புறம் இந்த அந்த யூடியூப் சேனல்ல இன்டர்வியூலாம் குடுப்பாய்ங்கல்ல, அப்போ வந்துட்டு இவைங்க தான் உலகத்திலேயே மிக சிறந்த புனிதர்களாகவும், நம்ம ஏதோ பாவம் பண்ண மாரியும் வந்துட்டு, அப்படி இருக்காதீங்க, இப்படி இருக்காதீங்க வந்துட்டு 1008 லெக்சர் எடுப்பானுங்க. ஆனா இவிங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோசமா இருக்கும். ஆ கரெக்ட்டு தான். இன்னைக்கு இப்படிதான் இருக்கு சிச்சுவேஷன். அவங்க சொல்றத நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஆனா, எப்படி சொல்றது? அவங்க தான் வந்து நல்லவங்க அப்படி நம்ம நம்ம அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கணுன்ற பட்சத்துல, இந்த இந்த மாதிரியான விஷயங்கள இந்த ஆன்லைன் கேம் இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணலாமா? அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். இன்னொன்னு நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பொதுவாவே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காய்ங்கல்ல, இதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்குவானுங்க. எவனாவது ஒருத்தன் வந்துட்டு காசே இல்லாத மாரி இருப்பான். இவர் வந்து ஏதோ ஜமீன்தார் வீட்டு பரம்பரை மாரி வெளிய வருவாரு. வந்துட்டு என்ன பண்ற? ஏது பண்றன்னு கேட்பான். அங்க ஆப்போசிட்ல இந்த மாரி இருக்குடான்னு சொல்லுவாய்ங்க. அப்ப நீ இத யூஸ் பண்ணதே இல்லையான்னு சொல்லிட்டு இது பண்ணுவானுங்க. இந்த டெக்னிக் வந்துட்டு இது எப்ப டிவி ஆரம்பிச்சு நம்ம ஊரெல்லாம் ஃபேமஸ் ஆச்சோ, அப்பயிலேருந்து வர டெம்ப்ளேட்ட இன்ன வரைக்கும் போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன வர இடம் தான் மாறுது. மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான். ஆமா. இந்த ரம்மி சர்க்கிள்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டி வந்தாங்க. அப்புறம் தென்காசில இருந்து ஒரு பையன் வந்துட்டு இருந்தான். நான் வின் பண்ணிட்டேன். நீங்க வின் பண்ணலையா? இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு, அப்புறம் வந்து ஒரு பார்த்தேன். அந்த ஆட்ல என்னன்னா, டக்குன்னு பையன் கொஞ்சம் நெறைய Amazonல சம்திங் ஆர்டர் பண்ணி கொண்டு வருவான். கொண்டு வந்தோனே இன்னொரு பையன் கேட்பான், "உனக்கு எப்படி இவ்ளோ காசு கிடைச்சது? அதுவா? நான் இப்படிதான் சம்பாதிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல கூட இதெல்லாம் வச்சிருக்காங்க. கவனிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதான் எல்லாத்துலயும் வந்துருச்சு. இல்லாத இடம் எங்க? இந்த ட்ரேடிங் தனியா இருக்கும். இதுவும் தனியா இருக்கும். நீங்க சொல்றது வந்துட்டு இதுவா? அந்த கலர் கேம்ன்னுவாய்ங்கல்ல. நான் இந்த கலர்ல பெட் பண்றேன். எனக்கு வந்துட்டு காசு ஏறுனா அதாவது பாயிண்ட் இவ்வளோ ஏறுனான்னு காசு, இல்லைன்னா போயிடுச்சுன்னுவானுங்க. அந்த இது சொல்றீங்களா? இதுவும் இருக்கு. மத்த மாரி கார்ட் கேம்க்கும் இது பண்றாங்க. ட்ரேட் பண்றதுக்கு பண்ற மாதிரி கார்ட் கேம்க்கும் ட்ரேடிங்க சில ஷார்ட் ட்ரேடிங் இந்த பினமோ வச்சு ஏமாத்திட்டு இருந்தாய்ங்க ரொம்ப நாளா வந்துட்டு. நீங்க அதில வந்துட்டு ஆமாமா. அதிலேயே கத்துக்கலான்னுவாய்ங்க. நான் சிம்பிளா சொல்லிர்றேன். இப்ப உங்களுக்கு ப்ராபபிலிட்டி தெரியணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியணும். மீடியம், மோட் தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு மார்க்கெட்ல ஷேர் ஏன் ஏறுதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியணும். அதில போனா என்ன நடக்கும்ன்றது தெரியணும். இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அ என்ன சொல்லுவாய்ங்க தெரியுமா? காச கட்டிருங்க. பாயிண்ட் மேல ஏறுதா, கீழ ஏறுதான்னு நான் எப்படி பிரெடிக்ட் பண்ண முடியும்? கெஸ் பண்ணிருங்க. எப்படி இல்ல அது எப்படி கெஸ் ஒர்க்ன்னு வரும்? நான் ஒரு கம்பெனி மேல காசு கட்டுறேன்னா, ஓகே அடுத்த அவங்களோட பிளான் என்ன? இந்த குவார்ட்டரோட பிளான் என்ன வச்சிருக்காங்க? கம்பெனி எப்படி ப்ராப்பரா எல்லாம் போயிட்டு இருக்குதா? அவங்க ப்ராஜெக்ட்லாம் ஆன் டைம் டெலிவரி பண்றாங்களா? இவ்வளோ விஷயத்த நான் கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணா தான் நான் அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ம். அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. சும்மா மேல கட்டுங்கப்பா, மேல கீழ சும்மா போட்டு என்னமோ வந்துட்டு இந்த என்னது இது? இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுவோமே ஒரு விளையாட்டு. என்னமோல அது. என்ன விளையாட்டு? இந்த கையில குச்சி வச்சிருப்பாங்க ஓகேவா? எல்லாமே ஒரே சைஸ் மாரி இருக்கும். ஏதாவது ஒண்ணு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசு, சிறுசுன்னு தெரியும். அந்த மாரி நிலைமை ஆக்கிர்றானுங்க. ஸ்டாக்ன்றது இங்க விளையாட்ட ஆமா. அது எவ்வளோ பெரிய விஷயம். உலகமே அத நம்பி தான் இருக்கு. ஆனா அத ஜஸ்ட் இந்த மாரி பண்ணிட்டாங்க. இல்ல உலக நம்பி இல்ல. பெரிய, பெரிய கம்பெனிஸ் வந்து அத நம்பி இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு நாளைக்கு எப்படி சொல்றது? இப்ப நீங்க கம்பெனி நடத்துறீங்க ஓகேவா? அசெட் எல்லாருமே உங்களுடைய கம்பெனிக்குள்ளேயே நீங்க வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு கம்பெனி திவால் ஆச்சுன்னா, உங்களுக்கு கேஸ் போட்டு உங்கள கோர்ட்லாம் இழுத்து ஜெயிலுக்குள்ள தள்ளலாம். பட் இந்த மாரி நீங்க பப்ளிக் ஷேரா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி போயிடுச்சா, கம்பெனி போச்சுன்னுவீங்க. ஆனா நீங்க உங்க கையில ₹1,00,00,000 இருந்தாலும் நீங்க 1 பைசா கூட யாருக்கும் குடுக்க தேவையில்ல. இது வந்து கிட்டத்தட்ட கேம்லிங்கோட அடுத்த வெர்ஷன் தான் இது. பட் அத வந்து நான் நான் நெறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அது ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா தப்பிச்சிடலாம். அப்படியே போய் எட்டி பார்த்துட்டு வந்துரலாம். ஆனா உள்ள போய் மாட்னீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கே! இதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எடுக்க தான் செய்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும். பட் அது என்ன சொல்றது? எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நீங்க கார்ப்பரேட்ட பகிச்சுக்க முடியாது. ஏன்னா எலக்ஷன் வந்துச்சுன்னா காசு இங்க தான் வரணும். நான் இன்னொன்னு ஒரு இது சொல்றேன். நீங்க அடுத்து என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியுது. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் பூம் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? எஸ்பிஐல வந்துட்டு நீங்க உங்க புடிச்ச பார்ட்டிக்கு நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணலாம். ஆனா, அந்த வந்து இங்க வெளிய தெரியாது. வெளிய தெரியாத மாரி வச்சுட்டு இருந்தானுங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆச்சுன்னா, சந்தேகம் வந்துருச்சு. அப்பன்னா நீங்க வந்து பிளாக் மணியா மாத்துறதுக்காண்டி தான் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன பிறகு பெரிய ஷாக்கு.
ஃபர்ஸ்ட்டு வந்து பிஜேபி கிட்டத்தட்ட 8,000 கோடியோ என்னமோ அவனுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ். காங்கிரஸ் கூட கிடையாது. காங்கிரஸே 3வது இடம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பெரிய டிஃபரன்ஸு. இப்ப எப்படி சொல்றது? ஒரு 500 கோடின்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே 500 கோடி இருக்குன்னா, ஏடிஎம்கே அடுத்த செகண்ட் கட்சி. அதுக்கு 10 கோடி. எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த அளவுக்கு இதாகுது. இது அது அதில குடுத்தது மெஜாரிட்டி யாருன்னா வந்துட்டு, ஆ மார்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லாட்டரி கம்பெனி நடத்திட்டு இருக்கான் போல. உலகம் ஃபுல்லா வந்துட்டு. அவனோட காசு தான் இங்க இன்வால்வ் ஆயிருக்கு. இவங்களும் பெருசா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பேரளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்கல்ல. அத பத்தி சொல்லுங்க. பேரளவுக்கு என்ன எடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போட்டு அத பேன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆ பட் நம்ம என்னதான் போனாலும் கார்ப்பரேட்ல இருந்து காசு இறங்குனா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது என்ன ஆயிடும்னா, இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில் கீழ வருது. இது ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லி அத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆ கொஞ்ச நாளைக்கு அந்த பேன வந்து எடுத்து விட்டுருக்காங்க. ஒரு நல்ல மோட்டிவோட தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பேன் பண்ணலாம் அப்படின்ற மாரி இது பண்ணியிருக்காங்க. பட் ரம்மி அண்ட் போக்கர் அப்படிங்கிற இன்னொரு கேமும் இருந்திருக்கு. இந்த மாதிரி லைக் கார்ட் கேம் தான். ஸோ அந்த கேம் மேலயும் கேஸ் போட்டுருக்காங்க. பேன் பண்ணலாம் அப்படின்ட்டு. 2021ல இது நடந்திருக்கு. பட் இப்படி சொல்லி அத வந்து என்ன இப்போ விளையாடணும்னா, கொஞ்சம் நெறைய கண்ட்ரோல் இருக்கு அது மேல. அதுக்கு மேல இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து கொஞ்சம் டைட் கண்ட்ரோல்லாம் பண்ணி, ஸோ விளையாடுறவங்க கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியான தமிழ்நாட்டுல மட்டும் தான் இது நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. நெறைய வேற ஸ்டேட்லயும் நடந்திருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, குஜராத் இதுலயும் நடந்திருக்கு. பட் இங்க வந்து குஜராத்ல மட்டும் போக்கர் அப்படிங்கிற அந்த கேம் வந்து ஃபுல்லா பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து கேம் ஆஃப் ஸ்கில்லுக்கு கீழ வரல அப்படின்ற மாதிரி. இல்ல, இல்ல. எனக்கு புரியல. இப்ப இது வந்து பார்த்தா பவுலிங்கா, ஃபீல்டிங்கான்னு மாரி இருக்கே. 2ம் ஒண்ணு தானே? அங்க பேன் பண்ணிட்டாங்க சரியா அந்த கேம, போக்கர் அப்படிங்கிற கேம. அதான் கேட்கிறேன். இங்க ரம்மி வந்து எப்படின்னு சொல்றது, ரம்மி வந்து பேன் பண்ணல. நீங்க விளையாடலாம். பட் அதுக்கு வந்து கேஒய்சி அது இதுன்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல வந்து கொஞ்சம் டைட் பண்ணியிருக்காங்க. இல்ல, இல்ல. கேஒய்சில ப்ராப்ளம் இருக்கு சொல்றேன் ஓகேவா? இப்ப கேஒய்சினா என்னன்னா, உங்க டேட்டா வந்து அந்த கம்பெனிட்ட இருக்கும். இவரு தான் வந்திருக்காரு, இவரு தான் விளையாண்டுருக்காருன்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து விளையாடுறேன் ஓகேவா? ஒரு ரூ. 100 போடுறேன். எனக்கு இத நட்டமாயி போச்சு. நான் என்ன பண்றேன், அந்த கேமே வேணான்னு சொல்லி நான் விட்டுர்றேன். ம். ஆனா எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அடுத்த நாள்ல இருந்து வந்துட்டு, எனக்கு வந்து மெசேஜா வந்துகிட்டு இருக்கும். நார்மல் மெசேஜா இருந்தாலும் சரி, இல்லன்னா கால் கூட பண்ணுவானுங்க ஒரு சில நேரம்லாம் வந்துட்டு. கால் பண்ணிட்டு, "நீங்க ரம்மி விளையாடவில்லையான்ற" மாரி வந்துரும். ஏன்னா உங்கள்ட்ட கேஒய்சி இருக்கு. என்னுடைய இது ஆதார் நம்பரு, என்னுடைய இது ப்ரூஃப் எல்லாமே அவன் கைக்கு போயிரும்ல. அது எப்படி நான் அலோவ் பண்றது? இப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்ணான்னா, அவங்க வந்துட்டு ஒரு போர்ட் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணான். ஆல்ரெடி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு போர்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். கரெக்ட். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி. இல்ல மத்த மாரி கேமிங் ஆன்லைன் கேமிங்க்குன்னு தனியா அந்த மாரி போர்ட்ல வந்துட்டு ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபைல் மெயின்டெயின் பண்ணணும். இப்போ ஒருத்தன் விளையாட வர்றான்னா, அவனுடைய சேலரி எவ்வளவு? அவனுக்கான இது எவ்வளவு? அங்க நீங்க கேஒய்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, ஓகே. அப்போ நீ வந்து இவ்வளவு தான் விளையாட முடியும்னு சொல்லி அவன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதிகபட்சம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன்னா, நீ வந்து ரூ. 100 மேல செலவு பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல பண்ணான்னா, உனக்கு வந்துட்டு சேலரி வராது. இல்லன்னா உனக்கு வந்து ரேஷன் இது கட் ஆகும். இந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ரூல் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விளையாடலாம். ரூ. 100க்குள்ள தான் விளையாடணும். ம். அப்ப என்ன பண்ணுவான்னா, அடிக்கடி விளையாட மாட்டான். ரொம்ப இதா இருக்கும்போது, ஏதோ ஒரு ரிலாக்சேஷனுக்காண்டி விளையாட போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்ப அங்க இடத்துல காசு இதானாலுமே அவனால பேர் பண்ண முடியும். இப்போ வந்து 10,000 சம்பாதிக்கிறவன் வந்துட்டு 15,000, 20,000 கடன் வாங்கி நாசமா போறதுக்கு, ஒரு ரூ. 100 தான் செலவு பண்ண போறான்னா முடிஞ்சு போச்சு. ஆனா, இத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, எலக்ஷனுக்கு காசு வேணும். இந்த மாரி கம்பெனிட்ட இருந்தா வாங்க முடியும். இவங்க தான் எவ்வளோ கேட்டாலும் குடுப்பானுங்க. மத்த கம்பெனி குடுக்க மாட்டான். ஏன்னா, இவனுக்கு வந்து பயம் இருக்கு. நாளைக்கு கவர்ன்மெண்ட் பேன் பண்ணிருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ, அதனால நீ எவ்வளோ கேட்டா குடுக்குற ஒரு பனம் காய்க்கிற மரம் தான். ஸோ, அந்த மரத்தையும் வெட்ட முடியாது. அதுக்கு தண்ணியும் ஊத்தாம இருக்க முடியாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம, ஒரு என்ன சொல்றது? ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்குது. கரெக்ட்டு தான். ஆனா, இது ஏன் மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் இதுவாவே இருக்கு. நம்ம காசு தான் அங்க போகுது அப்படிங்கிறது தெரியல. கவர்மெண்ட் இததான் குறை சொன்னாலும் நம்மளும் அதுக்கேத்த மாரி இருக்கணும்ல. அது மக்கள நீங்க குறை சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா, நீங்க வந்துட்டு இன்னைக்கு எப்படி சொல்றது? நீங்க Instagramல வந்து என்னன்னா, ஒரு பொய்யான உலகத்த காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? என்ட்ட வந்து இந்த வாட்ச் இருக்கு.
நான் அந்த வண்டி வச்சிருக்கேன். நான் இங்க ட்ரிப் போனேன், அங்க போனேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாராலயும் இப்படி பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. இப்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடலாம். எல்லாராலயும் ஜிம்முக்கு போயிட்டு சிக்ஸ் பேக் வச்சு சுத்திட்டு இருக்க முடியுமா? பண்ணலாம். அதுக்கு நீங்க அதுக்கு நீங்க ஒரு டைம் செலவு பண்ணணும். அதுக்காக நீங்க வந்து தனியா சாப்பாடு பட்ஜெட் போடணும். அதுக்கேத்த மாரி தூங்கணும். உங்களோட ஒர்க் அதுக்கேத்த மாரி ஒத்துழைக்கணும். இவ்வளவும் பண்ணிட்டு உங்க ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அத விட முக்கியமா தூங்கணும். இவ்வளோ ஃபேக்டர் இருக்கு. இப்ப நீங்க அது பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து காச கரியாக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப வந்து ஐஃபோன் தான் கெத்து, மத்த ஃபோன்ல இதுன்ற மாரி சொல்லுவாய்ங்க. ம், ம், ம். ம். அப்படி கிடையாது ஓகேவா? நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். இப்ப நாளைக்கு நீங்க ரூ. 1,50,000 ஃபோன் வாங்குறீங்க ஓகேவா? ரூ. 1,50,000 ஃபோன் வாங்கி ஒரு 10 நாள் யூஸ் பண்றீங்க. ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஆப்பிள் ஸ்டோர் போனீங்கன்னா, பாதி அமௌண்ட் கேட்பான். கட்ட முடியுமா? ஐயய்யோ! வாய்ப்பில்ல தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க டெய்லியும் ஏதோ ஒரு ஆப்பிள் ஸ்டோர் போங்க. சர்வீஸ் சென்டரோட இருக்கிறது. போனீங்கன்னா, ஒரு பெரிய லைன் நிக்கும். சர்வீஸ் பார்க்கறதுக்கு. ஒரு 2,00,000 குடுத்து வாங்குறீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகக்கூடாது. ஆனா அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிற பொருள் ஒண்ணு. 2வது அதுல ஒண்ணும் பெரிய இன்னோவேஷன்லாம் கிடையாது. எதுவுமே இன்னோவேஷன் கிடையாது. எல்லாமே அரைச்ச மாவு தான் அரைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னா வந்துட்டு, நம்ம வெளிய சொல்லும்போது, "நான் இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன். நான் இன்னைக்கு லேட்டஸ்ட்டா வந்திருக்கு." இந்த லேட்டஸ்ட்ன்ற ஒரு டெர்ம் இருக்குல்ல. ஆமா. அத புடிச்சுக்கிறாங்களே தவிர, பட் அத விட ஒரு ஒரு 1 ஆர் 2 ஜெனரேஷன் கூட நீங்க பார்த்து ஃபோன் வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு காசும் கம்மியா இருக்கும். ரொம்ப எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும். 2வது உங்களுக்கு வந்துட்டு அந்த இது இருக்காது. எப்படி சொல்றது? இப்ப நாளைக்கு நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க. 1 வாரம் கழிச்சு அத விட இன்னொரு அட்வான்ஸா ஒண்ணு வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? கரெக்ட்டு தான். இத இது பண்ணிட்டு அடுத்தது அதுக்கு தான் ஆசை வரும். ஆசை தானாவே வரும். யாரோ ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க ஏதாச்சும், இத விட அது செம்மையா இருக்கு அப்டின்ற மாதிரி. நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். நீ இத 1,50,000 போடுறதுக்கு, ஒரு 1,50,000க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிற, இல்ல வேற ஏதாவது ஒரு உருப்படியா ஒரு படிக்கிறதுக்கு செலவு பண்ணீங்கன்னா கூட, அது அதன் மூலியமா காசு பார்க்கலாம். இல்ல இன்சூரன்ஸ் இருந்தா கூட உனக்கு பிரச்சனை கிடையாது. நீ பாட்டுக்கு நிம்மதியா வாழலாம். ஒரு பெரிய அமௌண்ட் நாளைக்கு நீ இல்லைனாலும் உனக்கு உங்க ஃபேமிலிக்கு போய் செட்டில் ஆகும். இல்ல உனக்கு வந்து நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் ஏதோ ஒண்ணு உங்கள பேர் பண்றதுக்கு உங்க ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணாம உன்ன பார்த்துக்கிறதுக்காக இருக்கும்ல. அந்த செகண்ட் தாட்லாம் போமாட்டானுங்க. இன்னைக்கு இது வந்துருச்சு அப்பா இத வச்சு ஏதோ என்ன பண்றதுன்னு. அந்த இதுக்குள்ளே போய் என்ன ஆயிடுதுன்னா, காசு தேவை அதிகமாயிருச்சு. இன்னொன்னு முன்னாடிலாம் கடன் வாங்க நம்ம சின்ன வயசுலலாம் திட்டுவாங்க. "ஏன் கடன் வாங்குற? அப்படி பண்ணாத" இந்த மாரி சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கடன் சொன்னா தானே அசிங்கமா இருக்கு. இஎம்ஐன்னு ஒண்ணு கொண்டாந்துடுறேன். இஎம்ஐ சொல்லும்போது ஞாபகம் வருது. இந்த ரம்மி ஆப்ஸ்லயும் வந்துட்டு இஎம்ஐ கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயுமே இஎம்ஐ இருக்கா? அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நீங்க போனீங்கன்னா, உள்ளேயே வந்துட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாரி ஒரு சில சர்வீசஸ் இருக்கு தெரியுமா? தேர்ட் பார்ட்டி லோன் புரொவைடர்ஸ். உள்ள அவங்களுக்குன்னு டேப் இருக்கும். ம், ம். இந்த Amazon, Flipkartல தான் பார்த்துருக்கேன் இதெல்லாம். இஎம்ஐ சிஸ்டம் எல்லாம். ஓகே. இதுலயும் இருக்கு. உங்களுக்கு காசு இல்லன்னு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவனே அரேஞ்ச் பண்ணி குடுப்பான். நீங்க வந்துட்டு அந்த ஆஃபீஸர நேர்ல கூட பார்க்கணும் அவசியம் இல்ல. கையெழுத்து மட்டும் போட்டா மட்டும் கையெழுத்து மீன்ஸ் உங்களுடைய ஆதார் கார்ட் கேஒய்சி சொன்னீங்க தெரியுமா? அத வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னானுங்க. ஷேர் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்க இவ்ளோ சொன்னனால நானே ஒரு காலத்துல ஒரு ஆன்லைன் கேம் வந்து ரொம்ப நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருப்பேன். அதுல யாராச்சும் பசங்க வரும்போது சொல்லுவாங்க. ஆ எனக்கு வந்து அதுல இருக்கிற அந்த ஆ என்னது இது வந்து கம்மியா சொல்லலாம். அதுல ஒரு சின்ன எம்ப்ளம் மாதிரி குடுத்து அதுக்கு கீழ நம்பர்ஸ் குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கில்லுக்கும் இவ்ளோ அப்டின்ற மாதிரி. அது வந்து எனக்கு கம்மியா இருக்கும். அவங்களுக்கு பார்க்கறதுக்கு நெறைய இருக்கும். அப்ப நான் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ வந்து இவ்ளோ காசு கட்டி அதுல சீசனல் பாஸ் போட்டேன்னா, இந்த சீசனுக்கு நீ தான் இது பயங்கர உனக்கு நெறைய பவர் கிடைக்கும்." அந்த மாதிரி சொன்னாங்க. இத கேட்டு நானுமே அந்த காசு கட்டி இது பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் வாங்குறது, காஸ்டியூம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரே ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு, ஆமா இது எதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்? ஜஸ்ட் அந்த விஷயத்த அடுத்தது ஒரு தேவைக்கு அங்க கட்டுன ரூபாய் எனக்கு தேவைப்படும்போது, அப்பதான் தோணுச்சு, தெரியாம அவசரப்பட்டு கட்டிட்டனோ! அப்படிங்கிற மாதிரி. எனக்கே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அப்போ ஒரு மாதிரி இதாச்சு. ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுலருந்து வெளிய வந்துட்டேன். ஆனா இல்ல இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் ஒன் டைம் அதுக்குள்ள ஒரு இத காச கட்டிட்டு வெளிய வந்துட்டேன். ஆனா சில பேர் வந்து அ அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இல்லாதனால உள்ள திரும்பவும் திரும்ப திரும்ப அந்த காசு செலவு பண்ணி, அதுக்குள்ளேயே இது பண்ணி நெறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. டிப்ரஷன் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா ஃபேமிலி லைஃப் கூட அஃபெக்ட் ஆற அளவுக்கு போறாங்க. சில பேர் வேலைக்கு போகாம இத உட்கார்ந்து விளையாடுறாங்க அப்படின்றதும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையினால தான். அண்ட் இந்த ஆட் இதெல்லாம் வந்து இந்த ஆசையினால தான்.
மெயினா கேம்க்குள்ள வரதே ஒரு ஆசை தான். நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கோம். என்னதான் சொன்னாலும் இல்ல. அது ஒரு ஆசை ஏதோ எங்கேருந்தோ வந்து நம்மள தூண்டி விடும்போது, அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டைரி மில்க் ஓரமா அழுதுருக்கும். நமக்கு நம்மள வாங்க வேண்டிய ஆள் வந்துட்டு ஸ்கின்ன வாங்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஆஹா. இருக்கும். ஆனா நான் டைரக்ட் கம்மியா தான் அங்க செலவு பண்ணேன். அப்போ உங்களுக்கு வந்து டைரி மில்க் அடிக்ஷன் இருக்கு. இதுக்கு எங்க போய் சரி பண்றதுன்னு தெரியலையே! இல்ல. இப்ப ரொம்ப குறைச்சுட்டேன். ஐயய்யோ! அப்பதான் கொஞ்சம் ஓவராவே தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் என் கையில காசு நிக்க மாட்டேங்குது. அப்பலாம் நின்னுச்சு. இது மாரி தான். ஒரு டைம் ஃப்ரீ ஃபயர் விளையாடி காசு போன்னு போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து, ஐயோ! டாரி மில்க் வாங்குறது காசு இல்லாம இருந்தப்போ தான் ஃபீல் ஆச்சு. இனிமே அங்க போக்கூடாது அப்டின்ட்டு. ஆக மொத்தம் உங்க வாழ்க்கையில வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? என்ன சொல்லுவாங்க அது? ஏஞ்சலா என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்களே! உங்களுக்கு வந்து டெய்ரி மில்க் ஏஞ்சலான்னு இருக்கு. ஆமா. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க தெரியுமா? இந்த மாரி எக்ஸ்ட்ராவா இந்த பாஷா காமிக்கிற ஒரு விஷயங்கள் வந்துட்டு. கேம பொறுத்தவரைக்கும் சிம்பிளான ஒரு விஷயம் தான். அது வந்து உங்களுக்கு அடிக்ஷன் குடுக்காது. ஒரு ரஷ் குடுக்கும். நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்து இது பண்ண போறோம், இது பண்ண போறோம்ன்ற மாரி இருக்கும். இது எங்க நீங்க பார்ப்பீங்கன்னா, வெப்சைட்ல வந்துட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க தெரியுமா? ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு 3 பேஜ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் 2 பேஜ் தான் இருக்கும். உட்காந்து பண்ணிடலான்னு தோணும் தெரியுமா? இது முடிச்சிடலான்னு ஒரு எண்ணம் தோணும் தெரியுமா? அதே சேம் கான்செப்ட் தான். கேம்ல ஒரு மெஷின் இருக்கும். என்னோட எண்ட் டார்கெட் என்ன? நான் வந்து ஃபர்ஸ்ட்டு முடிக்கணும். இப்ப அதுக்கேத்த ப்ராசஸ் தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ, அதனால நீங்க வந்து டீவியேட் ஆக மாட்டீங்க. அதுக்கு கேம் உதவும். 2வது கேம் விளையாடுறதுனால வந்துட்டு கொலை குத்தல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எப்படி விளையாடுறோம்? எவ்வளோ நேரம் விளையாடுறோம்? இப்ப நம்ம வந்துட்டு விளையாடுறது டைம் சென்சிபிளான டைமா? அத மட்டும் தான் நோட் பண்ணணும். இன்னொன்னு நீங்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கு வந்துட்டு, நீங்க வந்து நெட்ட ஆஃப் பண்ணிட்டு கேம் விளையாட மாட்றானுங்க. ஒரு சில கேம்லாம் நீங்க வந்து ஆஃப்லைன்ல விளையாடலாம். ஆனா அது விளையாட மாட்டானுங்க. என்னன்னா, அவங்களுக்கு வந்து கேம் விளையாடணும். நடுவுல ஒரு பிரேக் தேவைப்படுது. அது என்ன பண்றாங்கன்னா, அந்த கேம்ல ஆட் வருதுல்ல, அத பார்க்க ஆரம்பிச்சுடுறானுங்க. அங்க இந்த மாரி ஒரு விஷயங்கள் வரும்போது, அத பார்த்து இது பண்ணிடுறானுங்க. அது வந்து ரம்மியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னும் ஒரு சில கேம்லாம் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இந்த ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். நீங்க ஏதாவது பாயிண்ட் அடிச்சீங்கன்னா, 1 4 ஆவான். ஏதாவது ஒரு கன்னு கிடைக்கும். அத வச்சு சுட்டுக்கிட்டு அப்படியே போற மாரி இருக்கும். அப்படியே ரிப்பீட்டடா வரும். இந்த மாரி ஒரு சில இதெல்லாம் பார்த்து அவனுக்கு வந்துட்டு சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஒரு விஷயத்துல வந்து தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்ப நாங்க சிம்பிளா சொல்லிடுறோம். நான் சின்ன வயசுல கேம் விளையாண்டது, இப்ப ஓரளவுக்கு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிசி கேம்ஸ் விளையாடுவேன். நான் மொபைல் கேம் விளையாட மாட்டேன். எனக்கு மொபைல் விளையாட சுத்தமா பிடிக்காது. நீங்க சொன்ன அந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜிலாம் இருக்குல்ல, அப்பயே நான் வந்துட்டு புடிச்சு என் கிளாஸ் பசங்களோட சண்டைலாம் போட்டுருக்கேன். எதுக்குடா இதெல்லாம் குப்பமா விளையாண்டுட்டு இருக்கீங்க? இங்க அவ்வளவோ பெரிய கேம் இருக்கு. நல்ல கதையோட இருக்கும். சூப்பரான கேம்ஸ்லாம்னு சொல்லிட்டு. சரி, சரி. ஓகே. சொல்லுங்க, சொல்லுங்க. அது வந்து எனக்கு அப்பயே சண்டை போட்டுருக்கேன். பெரிய பிரச்சனைலாம் இருக்கு. ஒருத்தன் மண்டையெல்லாம் உடைச்சிருக்கேன். அது வேற கதை. அது இன்னொரு நாள் பின்னாடி எப்ப பேசலாம். ரவுடியா? சரி, சரி. இல்ல அதெல்லாம் இல்ல. அது ஆக்சிடென்டலா ஆனது. என்னாச்சுன்னா, இப்ப நாங்க பிசி கேம் விளையாடுறோம்னா, எனக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல. அது நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாம போவேன். எனக்கு வந்து அது ஒரு சில இடத்துல படிப்பிலே உதவியிருக்கு. இப்போ ஒரு சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் வச்சு கதை எழுதுவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த லேர்னிங் வே ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். ரொம்ப ஒரு இம்மர்சிவா இருக்கும். உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஆனா, இப்ப இருக்கிற கேம்ஸ்லாம் வந்து என்னன்னா, பாஸ் பேஸ் தான். நீங்க எதுவுமே கத்துக்க முடியாது. இப்ப ஒரு ஒரு கல்ச்சர கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கேம் போனீங்கன்னா, ஏதோ ஒரு கல்ச்சர கத்துக்கலாம். பட் இப்ப வந்து அப்படி கிடையாது. எல்லாமே வந்துட்டு சும்மா ஒரு கிரவுண்டு, ஒரு 50 பேர் இருக்கான். நீ சுடணும். நீ ஃபர்ஸ்ட்டு வரணும். இது வந்து ரொம்ப ஒரு சிறுபலத்தனமான ஒரு இதா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இது யாருமே சொல்லாத ஒரு விஷயம். கேம்க்குள்ளாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். அதெல்லாம் தாண்டி இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான கேம்ல என்ன நடக்குது அப்டின்னா, பசங்க வந்து இப்ப நம்ம யாரையும் தெரியாத ஒரு ஸ்குவாடா போறோம்னா, யாரையும் தெரியாத 3 பேர் நம்ம கூட வருவாங்க. கரெக்ட்டா நம்ம விளையாடல அப்டின்னா, ஃபுல்லா அப்டி உட்கார்ந்து பேட் வேர்ட்ஸ். அதுவே ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸ குடுத்துருக்கு எனக்கெல்லாம். ஏன்டா அந்த நேம வச்சு இவன் இந்த இந்த கேரக்டர் வந்து பொண்ணு தான் அப்டின்னு அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு அவ்ளோ பேட் வேர்ட்ஸ் வந்து நான் எனக்கு வந்து இதாயிருக்கும். நான் கூட போனாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராச்சும் நாங்க வந்து ஒரு கேங்கா கேர்ள்ஸ் சேர்ந்து விளையாடுவோம். இப்ப ஏதாச்சும் பசங்க வந்தாங்கன்னா, அந்த மாரி பண்ணுவாங்க. இது காசு கட்டி இது பண்றத விட நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட அங்க வந்து கொஸ்டின் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி எனக்கு நடந்திருக்கு. ஆமா. பொதுவா கேம்ல நடக்கும். பட் இப்ப நாங்க பிசி கேம் விளையாடுறோமா, அங்கேயே காம்படிட்டிவ் கேம்ஸ் இருக்கும். பட் அங்க என்னன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டான அப்ரோச்சா இருக்கும். 2வது மோஸ்ட்லி ஸ்டோரி கேம்ஸ் ஒரு ஆஃப்லைன் கேம்ஸ் இருக்கனால உங்களுக்கு அந்த
இது கிடையாது. ஓகேவா? ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களால ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற அளவுக்கு ரொம்ப பெரிய கேட்டலாக் கிடையாது. பிசி கேம்ஸ்ல. ஆனா, மொபைல்ல வந்துட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் விளையாடுற மாரி இருக்கும். ஆன்லைன்ல கேம் விளையாடுற மாரி. பட் இங்க எனக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் பாட்டுக்கு டிஃபரெண்ட் விளையாடலாம். நெறைய இது இருக்கு. யாருமே இத எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்றாங்க. ஒரு கேம்னா வந்துட்டு உங்களுடைய ஒரு தாக்கம் இருக்கணும். ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஒரு கேமோட கதை சொல்றேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீட்ல ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு பெயிண்டிங் இருக்கு. நீங்க பெயிண்டிங் வரைய வரைய பாஸ்ட்க்கு போவீங்க. அந்த அவனோட ஒய்ஃப் இறந்துருவாங்க. ஓகேவா? இறந்துருவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் பெயிண்டிங் ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணுவான். அ ஆனா முடியிற எல்லாமே ஒய்ஃப் இறக்குற மாரி இருக்கும். ஒரே ஒரு எண்டிங் மட்டும் தான் அந்த பொண்ணு உயிரோட இருப்பா. இவன் சாவணும். கம்ப்ளீட் ஜர்னி அது. நீங்க கத்துப்பீங்க. ஓகே வாழ்க்கையில வந்து அது எப்படின்னா, அவனோட பாஸ்ட் நடந்த விஷயங்கள்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டே வருவான். ஒவ்வொரு விஷயமா. ஒய்ஃபோட சண்டை போட்டதா இருக்கட்டும், இல்லனா வந்துட்டு அவங்களுக்கு சரியா அட்டென்ஷன் குடுக்காம, இல்ல அவங்கள வந்து கண்டுக்காம இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இது இந்த இந்த மாரி கேம்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு உங்கள மைண்ட் அளவுல உங்களுக்கு காம் பண்ணும். ஓகே இப்படி இருக்கக்கூடாது. லைஃப்போட ரிலேட் பண்ணிக்கிற மாரி இருக்கும்ல அந்த கேம்ஸ்? அந்த மாரிலாம் ரொம்ப சின்ன கேம் தான். சூப்பரா இருக்கும். பேர மறந்துட்டேன். இந்த மாரி ஒவ்வொரு கேம்ஸுக்கும் ஒவ்வொரு தாக்கம் இருக்கு. இவிங்க இதெல்லாம் பார்க்க மாட்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற கேம்ஸ் எப்படி இருக்குன்னா, உங்கள வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட்டு தான் வரணும். ஃபர்ஸ்ட்டு வந்தா மட்டும் தான் நீ வந்துட்டு பெரிய பிளேயர். கேம்ன்றது அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு அப்ரோச் இருக்கும் தெரியுமா? இப்ப நான் வந்துட்டு ஒரு ரேசிங் கேம் எடுத்துக்கோங்க ஓகேவா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் வர முடியுமா? எல்லா ரேஸும் வர முடியாது. நான் ஸ்டார்ட்டிங்ல விளையாடும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஆக்சிலேட்டர் குடுக்க தெரியாது. விட்டு, விட்டு குடுத்து அது ஒரு மாரி ஆயிரும். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், கட்டை விரல வச்சு ஃபார்வர்ட் பட்டன் அமுக்கிட்டு, லெஃப்ட், ரைட்டு, பேக் மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன் ஹேண்டுக்கு ஷிஃப்ட் ஆனேன். இப்ப கொஞ்சம் இப்ப விளையாடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்பயுமே ஒரு சில ரேஸ்லாம் கஷ்டமா இருக்கும். உங்கள ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மாரி புஷ் பண்ணணும். ஒரு விஷயம் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றீங்க, செய்றீங்கன்னா. ஆனா இந்த மாரி கேம்ஸ் இருக்கு இல்லையா? இது எதுவுமே உங்கள புஷ் பண்ணாது. அப்படியே டம்ப் பண்ணிரும். நீ இவ்வளோ தான்டா நீ இது மட்டும் தான் பண்ணணும். அடுத்த நெக்ஸ்ட் பேஸ் என்ன பண்ண போறோம்? அந்த செகண்ட் தாட்ன்ற கான்செப்ட்க்குள்ளேயே இவங்க எதுக்குமே விடாது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஃப்ரீ ஃபயர் விளையாடும்போது ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியாது. வேற கேம் இருக்கான்னே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களோட விளையாண்டுட்டு இருக்கேன்னுவாங்க. பட் ஆனா ரொம்ப இன் டெப்த்தா கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மாரி வெறுமையா இருக்கும். என்னடா இது நம்ம நெனச்ச மாரி விளையாட முடியலன்ற மாரி இருக்கும். நான் சொல்ற இந்த மாரி கேம்ஸ்லாம் வந்துட்டு நீங்க தான் அந்த கேரக்டரு. லிட்டரலா நீங்க தான் அந்த கேரக்டர். உங்க லைஃப்ல நடந்திருக்கலாம், நடக்காம இருக்கலாம். உங்கள அது கூட்டிட்டு போகுதுல்ல ஒரு ஜர்னி வந்துட்டு. அது வந்து இப்ப இருக்கிற சின்ன பசங்க வந்து புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் இந்த மாரி நீங்க விளையாட குடுங்க பிரச்சனை கிடையாது. இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த மாரிலாம் கட் பண்ணி விட்டுட்டு, ப்ராப்பரா இது பண்ணணும். இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவைங்க வந்துட்டு இந்த கேமிங் சேனல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயுமே வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த மாரி கேம்ஸ் தான் போறாங்களே தவிர, ஸ்டோரி கேம்ஸ் ஒண்ணும் பார்க்கறது கிடையாது. அது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. முன்னாடி நம்ம பார்க்கும் நம்ம ஸ்டேஜ்க்குலாம் அவ்ளோ அழகான கார்ட்டூன்ஸ் அப்படி இப்ப கூட ஞாபகம் வச்சு நாங்க இப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிற மாரியா நெறைய கார்ட்டூன்ஸ் இருந்துச்சு. இப்போ குழந்தைங்க வந்து பார்க்குற கார்ட்டூன்ஸ்க்கு ஸ்டோரி என்ன? பேக்கிரவுண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு? எதுவுமே தெரியல. நான்லாம் சில நேரம் பார்க்கும்போது, அம்மா இது என்ன ஸ்டோரி போயிட்டு இருக்கு? என்ன நடக்குது? அப்படிங்கிற அளவுக்கு இப்ப அந்த குழந்தைங்க வந்து சரி மொபைல வாங்கி வச்சு டிவி பக்கமா திருப்பலான்னு பார்த்தா கூட, அது கூட நடக்காத மாதிரி தான் அங்கேயும் போயிட்டு இருக்கு. இல்ல. அது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. இங்க வந்துட்டு இப்ப இருக்க சின்ன பசங்க வந்துட்டு நம்ம முன்னாடியே பேசினோம்ல, ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில ஒரு விஷயம் வேணும் அவ்வளோதான். என்ன ஏது அதெல்லாம் எங்களுக்கு இதே கிடையாது. இப்ப நம்மலாம் வந்துட்டு அடம் புடிச்சாலும் நம்மள தடுக்கிறதுக்கு பேரன்ட்ஸ் ஓரளவுக்கு ஸ்டெப் எடுத்தாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பேரன்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. அது ஏன்னே தெரியல. நெறைய ரீசன்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா, இப்ப இருக்க குழந்தைங்க டக்குன்னு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. அ அண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. அத தவிர நம்ம ஒரு 6 வயசுல பண்ண விஷயங்கள்லாம் அவங்க 4 வயசுலயே பண்றாங்க. நமக்கெல்லாம் எப்போ மொபைல் நோண்ட தெரியும். அது ஒரு தனி ஸ்டேஜ். இல்ல அதில ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. இப்ப நான் இந்த வயசுக்குள்ள இது பண்ணேன்னா எனக்கு ஓகே. நான் மிஸ்டேக் பண்ணுவேன், கத்துப்பேன். நாளைக்கு வரும்போது நான் யோசிப்பேன். எனக்கு ஒரு மெமரி இருக்கும். நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணோம், இது பண்ணக்கூடாதுன்னு. பட் ஆனா ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு பேரன்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்துட்டு ஒரு 6 வயசு, 8 வயசுலயே வந்துட்டு, "நீ வந்து கோடிங் படிக்க போயிரு" அப்படி பண்ணுன்றாங்கல்ல. இதுல என்ன ஆகும்னா, அவன் அதையே திருப்பி எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்க முடியும்? இப்ப நான் ஒரு ஒரு ஜாபுக்கு வேலைக்கும் பண்றேன்னா, எனக்கு புரியுது. அது என்னோட வேலை, நான் பண்றேன். அது மூலியமா எனக்கு ஒரு ரெவென்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெவென்யூ வராது, எதுவுமே வராது. 6 வயசு பையன் வந்துட்டு கோடிங் கத்துட்டு என்ன பண்ண போறான்? அதெல்லாம் வேஸ்ட் தான். ஆ நெறைய பேரண்ட்ஸ் வந்து ஏதோ அந்த குழந்தை அந்த நேரத்துக்கு எதையோ ஒண்ண பார்த்து, "இத நான் பண்றேன்" அப்படின்னு சொன்னா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அது நாளைக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமா?
அத பத்தி எதுவும் பெருசா இது பண்ணிக்கிறது கிடையாது. அந்த நேரத்துக்கான இது மட்டும் தேடுறாங்க. அது மொபைலும் அதுல வரும். இந்த ஆன்லைன் கேமும் அதுல வரும். அந்த நேரத்துக்கான சொல்யூஷன் என்னவோ அத மட்டும் குழந்தைங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயானா போதும் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. அது நம்ம குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அ ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸ்ன்னு நிலைமை ஆயிப்போச்சு. 2 பேர் வேலை பார்த்தா தான் சஸ்டெயின் பண்ற மாரி ஆயிப்போச்சு. இன்னொன்னு நம்ம போன எபிசோட்ல பேசினோம். நம்ம ஏன் இப்ப அந்த எபிசோட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? இல்ல பேரண்டிங் அப்படின்னு போனனால குழந்தைங்கள பத்தி போறனால அந்த டீச்சிங் வரும்ல. அதான் போனோம். சரி அங்கருந்து இங்க வருவோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரம்மி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. இன்னொன்னு இந்த இன்ஃப்ளூயன்சர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மீம் கிரியேட்டர்ஸ் ஒரு மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸ் போடுறவைங்க வந்துட்டு அதுக்கு ஒரு சில காரணம் சொல்றாங்க. எனக்கு அதுதான் எரிச்சலா வரும். ஒருத்தன் வந்துட்டு என்ன பண்ணான்னா, ரீல் போடுறான். இந்த மாரி வந்துட்டு நீ வந்து இந்த மாரி ரம்மி போட்டு ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, யார் ஏமாத்தலன்றான். அவங்க ரியலைஸ் பண்ணல. யார் ஏமாத்தலன்றான். சரி அது கூட ஒரு ஒரு கட்டத்தில ஒத்துக்கலாம் ஓகேவா. ஆனா அடுத்து ஒரு காரணம் சொன்னான். இது நீங்க மட்டும் தான் உழைச்சு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறீங்களா? நானும் எடிட்டிங்ல உட்காந்தேன்னா எனக்கும் வேர்வை வரும்ன்றான். இவன என்ன பண்றது? தற்குறியா இருப்பாங்க போல. அ அந்த லட்சணத்துல தான் இருந்துட்டு இருக்கான். அ இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆயிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூடியூப் சேனல் கூப்பிட்டு 4, 5 இன்டர்வியூ எடுக்குறாங்கல்ல. அந்த யூடியூப் சேனல்ட்ட இருந்து இவங்க காசு வாங்கிட்டு தான் இன்டர்வியூ போறது. ஓகேவா? அதனால தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல எவன் எவன் சும்மா ஃபேமஸ் ஆனாலும் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கானுங்க. கரெக்ட்டு தான். 2வது இவங்களுக்கு காசு வந்துருச்சா, அப்புறம் இத ஒரு ஃபேம் வச்சு இவிங்க ஒரு ஒரு என்ன சொல்றது? இன்ஸ்டால வந்து கொஞ்சம் ஓவர் ஃபேமஸ் ஆயிடுறானுங்க. அப்புறம் ரம்மி ப்ரமோஷன் வரும் பண்ண ஆரம்பிச்சுடுறானுங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, இவங்க பண்றது எல்லாமே ஆடா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வுட்டுருவானுங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாய்ங்கன்னா வந்துட்டு, ஒரு 4 நல்லது பண்ணுவோம். நம்ம திருப்பி ஃபேமஸ் ஆயிடலாம். இதான் சைக்கிள். ஒரு கிரியேட்டர் சைக்கிள் இதான். அவன் ஏன் வந்தான்? எதுக்கு வந்தான்னே தெரியாது. இந்த TikTok டைம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வீடியோ போட்டு போயிருவானுங்க. அங்க கமெண்ட் முடிஞ்சிரும். வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா, நீங்க வந்து அதில ஸ்டோரியோ எதுவுமே வைக்க முடியாது. அங்க பார்த்தீங்கன்னா, அது மட்டும் தான் இருந்துச்சு. பட் Instagram அப்படி இல்லைல்ல. அது வேற மாரி அந்த அந்த இந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணது. இன்னைக்கு Instagramமே ஏதோ ஒரு குப்ப காடு மாரி ஆயிடுச்சு. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடல்ட் இதா பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் வயசானவங்க ஒரு 30, 35 வயசு ஆச்சுன்னா, அத வச்சு இது பண்றது. அதில சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு இது பண்றது. இப்ப அவங்களுமே வந்துட்டு ரம்மி ஆப்ப வந்துட்டு எப்படி சொல்றது? ரொம்ப வல்காரிட்டியோட இது பண்ண ஆரம்பிச்சுடுறாய்ங்களா, ஸோ அங்க அந்த சான்ஸ் அதிகமாகுது. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது. இதில வந்துட்டு பசங்க, பொண்ணுங்க விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அ ரொம்ப இதாகி போயிருது. இப்ப அந்த அந்த இது பண்ணிட்டு இருப்பானுங்க. அங்கேயே வந்து அந்த ப்ராடக்ட்ட பிளேஸ் பண்றது, எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இது இவங்க அந்த காசுக்காக இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி சேர்ந்து பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நான் பார்த்தவங்கலாம் தனியா அந்த பசங்க மட்டும் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ஃபேமிலியா சேர்ந்து பண்ணுவாங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்க ஒய்ஃப் பிச்சைக்காரி வேஷம் போட்டுவிட்டு, இவங்க பிச்சை எடுக்க அவர்கிட்ட போய் கேட்கும்போது, அவரு அப்படியே கட்டு கட்டா தூக்கி குடுக்குற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அது எப்படிதான் அந்த கன்டென்ட்ட யோசிச்சாங்கன்னே தெரியல. கேவலமா தோணுச்சா? என்னடா ஜஸ்ட் அந்த ஒரு ஆடுக்காக இவ்ளோ இது பண்ணணுமா? அப்படின்ற மாரி தோணுச்சு. எதுக்கு? இது கொஞ்சம் நெறைய இதுல பார்த்துட்டேன். அவங்க அடுத்தடுத்த ரீல் எல்லாமே வந்து அவங்க ஒய்ஃப கொஞ்சம் டம்ப் பண்ணி, அவர் வந்து ஏதோ கொடை வள்ளல் மாதிரி ரம்மி சர்க்கிள்க்கெல்லாம் எடுத்து அப்படி அவங்க காச அப்படியே வாரி இறைக்கிற மாரியான ஒரு பில்டப் குடுத்திருந்தாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இந்த பார்த்திருப்பீங்களா? பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. பார்த்துருக்கேன். ஒரு சில பைத்தியங்கள்லாம் பார்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னன்னா வந்துட்டு, ஒரு ரீல் ஓகேவா? ஒய்ஃப் வந்து காசு கேட்கறாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு. இவர் வந்து திட்டி விட்டுறாரு. உடனே என்ன பண்றாங்கன்னா, அடுத்த நாள் இவங்க வந்துட்டு ஒரு கார்ல வந்து இறங்குறாங்க. கண்ணாடிலாம் கழட்டிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு உள்ள வந்துட்டு, "நேத்து கேட்டேல்ல நான் டபுள் மடங்கா தரேன். நீ எப்படி சம்பாதிச்சேன்னு?" கேட்டா, உடனே ஆடியன்ஸ் பக்கம் பார்த்துட்டு, "நான் இந்த மாரி ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். எனக்கு இவ்வளோ போனஸ் கிடைச்சுச்சு. அது மூலியமா சம்பாதிச்சேன்னு" அதாவது நேத்து தான் காசு குடுக்க முடியாம திட்டி விட்டாரு. அடுத்த நாள் கார்ல வந்து இறங்கி இவங்க ப்ரமோட் பண்றாங்க. ரீலா இருந்தாலும் அதுல ஒரு ஏதோ ஒரு அந்த இது சொல்லுவாங்க. உண்மை தன்மை அப்படிங்கிற மாரி ஒரு இது வேணாமா? ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு இவங்க இந்த மாரி லைஃப் ஸ்டைல் எடுக்கவும் என்ன ஆகுதுன்னா, காமன் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனா போயிருது. முதல்ல வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்க்கும், ரியல் லைஃப்க்கும் வித்தியாசம் பார்க்கணும். ஒருத்தன் காசு இப்படி தான் சம்பாதிக்கிறேனானே அங்கேயே உங்களுக்கு பிரச்சனை வரணும். ஓகேவா? எப்படி அவன் சரி அவ சம்பாதிக்கிறான்ல, அவன் ஏன் திருப்பி இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கான்? அவள சம்பாதிக்கிறான் அப்படியே போ வேண்டியது தானே! ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் வந்து இவங்க கேட்க மாட்டானுங்க எவனுமே வந்துட்டு. என்னன்னா வந்துட்டு, அ ஒரு பார்த்தாச்சா, இன்னொன்னு இந்த ஒரு பாண்ட் கிரியேட் பண்றாங்க தெரியுமா? இந்த மாரி ஒரு சில இந்த ரீல்ஸ பார்த்துட்டு அந்த கேரக்டரோட, அங்க இருக்கிற பெர்சன்ஸோட. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அவங்க நம்புறாங்க. அதுதான் விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கு.
யோசிச்சு பார்த்தா அது நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் ஆ அவங்க கிட்ட அந்த பெர்சன் உண்மைய சொன்னா தெரிய வரும். அது அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அத ப்ரமோட் பண்ணணும்ல. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பாண்ட் எடுத்துக்கிறது. அக்கா, தம்பி, அண்ணா, தங்கச்சி இந்த மாரி ஒரு சில ஆமா நம்மள்ல ஒருத்தவங்கள அவங்கள பார்க்குறாங்க. அதான் விஷயம். நீங்க எனக்கு நம்ம போன எபிசோட்ல பேசனோம்ல, ஒரு அம்மாவால தான் அம்மாவா இருக்க முடியும். அதே மாரி உங்க சொந்தக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க மட்டும் தான் இருக்க முடியும். ஊரான கூட்டு இழுத்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு புரியல. இது அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க சொல்றத கேட்டு, அப்படியே பக்கத்து வீட்டுக்காரன் என்ன உங்க வீட்டு தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்குள்ள அவங்க போய், இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாரி இந்த ரீசென்ட்டா ஒரு பெரிய அவங்க ஒரு பெரிய இன்ஸ்டா செலிபிரிட்டி ஒரு கேர்ளு அவங்க கிட்ட கொஞ்சம் நெறைய ரூபா குடுத்து ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. சேம் அதுவும் இதுவும் ஒண்ணுதான். இது அடிக்கடி நடக்கிறது தான். அத என்ன பண்ணிறது, இப்ப இந்த சீட்டு பிடிக்கிறதெல்லாம் வந்து Instagramல போட்டுட்டு, வாங்க இது பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து தான் காசு போட்டுட்டு இருக்கானுங்க, பைத்தியக்காரனுங்க. சிம்பிளா ஒரே விஷயம் தான். நீங்க வந்துட்டு ஸ்க்ரீன்ல ஒரு விஷயம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு சினிமா எப்படி பார்த்துட்டு சினிமாவா கடந்து போறீங்களோ, அதே மாரி ரீல்ஸையும் அப்படி பார்த்து கடந்து போங்க. அவ்வளதான் சொல்ல முடியும். ஒரு மூவில ஒரு ஹீரோயின் ஒரு டயலாக் சொல்லுவாங்க. "நாங்க தான் இங்க எல்லாமே. நாங்க சொல்ற சோப்ப தான் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க சொல்றது தான் மக்கள் கேட்பாங்க." அப்படின்ற மாதிரி அந்த டயலாக் போகும். அது மாதிரி தான் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ற விஷயங்கள் போயிட்டுருக்கு. நீங்க சினிமா சொல்லவும் ஞாபகம் வந்துச்சு. இப்ப ரீசென்ட்டா நம்ம தக் லைஃப்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அத பத்தி சொல்லுங்க. ஐயோ! அதுக்கு அதுக்கு வந்து இந்த மூவின்னு கிடையாது. நெறைய மூவிஸ்க்கு நான் பார்த்துட்டேன். இந்த சப்தம் அப்படிங்கிற மூவிஸ்லாம் வந்துச்சு. இவங்க சொல்றத கேட்கும்போது, அ போய் போய் பார்த்துடலாமோ! ரொம்ப நல்லா இருக்கும் போல. வேற மாரி இருக்கு அப்படின்ற மாரிலாம் அவங்க ஏன் ஒரு கன்டென்ட் ஐயோ! எப்புட்றா அப்படின்ற மாரி பில்டப் குடுத்தாங்க. ஒரு 2, 3 நாள் வந்து அதுல தாக்கமே எங்களுக்கு அதுல வெளிய வர முடியல. பயங்கர இதுவா இருக்கு அப்படின்ற மாரிலாம் இருந்தாங்க. ஆனா உண்மையாவே போயிட்டு வந்து நம்ம சர்க்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கவங்க கிட்ட கேட்டா, அப்படி அந்த மூவில எதுவுமே இல்ல. அதுவும் இப்ப தங் லைஃப் ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. இல்ல அது தனியாவே இது பண்ண வேண்டியது. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அ இப்ப தக் லைஃப் எடுத்துக்கலாம் ஓகேவா? டைரக்டர் ரொம்ப பெரிய ஆளு. ஆக்டரும் ரொம்ப பெரிய ஆளு ஓகேவா? நீங்க ஒரு படம் தப்பா குடுத்துட்டீங்கன்னா, உங்க மெச்சூரிட்டிக்கு நீங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து போணும். இது வந்து ரொம்ப சில்லறத்தனமா ஏதோ 2 ஸ்டோரிய கொலாஜ் பண்ணி ஏதோ படத்த எடுத்து முடிச்ச மாரி இருக்குன்லாம் தான் பண்ணாங்க. ஆனா மத்தவங்க ஐயோ! அவங்களா வேற மாரி அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இல்ல. சிம்பிளா சொல்லிர்றேன். உங்களோட அனுபவத்துக்கு நீங்க எங்க ஜெனரேஷன கைட் பண்ணணும். இந்த மாரி தப்பு பண்ணிட்டீங்கன்னா, திருத்திக்கோங்கன்னு. ஆனா நீங்களே இந்த மாரி சில்லறத்தனமா பண்ணீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு மேல வரவன் பண்ணிட்டு இருப்பான். இன்னொன்னு இந்த சினிமாக்காரங்களுக்கு வந்து ஒரு புத்தி இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் புகழ்ந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கேட்டுப்பானுங்க. ஒரு சின்ன தப்புன்னு சொன்னா மட்டும் அப்படியே கேரக்டர் டீவியேட் ஆயிரும். அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேட்டர்ஸ் இருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். அதனால நீங்க நம்பாதீங்க ஃபிரெண்ட்ஸ்ன்னுவாங்க. நமக்கு அதுதான் புரியல. உன்ன இத்தன நாள் கொண்டாடியிருக்கான். உன்ன இது பண்ணியிருக்கான்னா, உன்ன விட அ நீ பண்ற ஆக்டிங் வந்து உனக்கு எப்படி இருக்குன்றத விட, இவன் வெளிய இருந்து பார்க்குறான். ஓகேவா? உன்ன ஜட்ஜ் பண்றதுக்கு அவனுக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. 2வது ஒரு கிரிட்டிசிசம் வச்சீங்கன்னா, ஒண்ணு நீங்க ஏத்துட்டு போலாம். இல்ல எனக்கு வந்து இது ஒத்து வரல. எனக்கு இது வந்துட்டு வேணான்னு நெனச்சீங்கன்னா, அத ஒமிட் பண்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அத விட்டுப்புட்டு, நீ எப்புட்றா பேசலாம்? உடனே என்ன பண்ணிடுறாங்க, இந்த இந்த ரிவ்யூலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பண்றேன் நம்பாதீங்கன்றான். அத சொல்றது யாரு? நீங்க யாரும் சினிமா ஆக்டர்ஸ் கிடையாது. நீங்க யாருமே வந்துட்டு சினிமா வரும் உட்காந்து படிக்கல. யாரும் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் போல. எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன பண்றீங்க? மக்கள ஆல்ரெடி காசு புடுங்குறதுக்கு என்னென்ன வழி பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட 10ஓட 11ஆ போகுது. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, அதுல ஹேஷ்டேக் ஒண்ணு இருக்குது ஓகேவா? அந்த பிஆர் டீம் இருப்பாய்ங்கல்ல, அவைங்க வந்துட்டு ஒரு ஹேஷ்டேக் தப்பா குடுத்துட்டானுங்க. எல்லாரும் அப்படியே அடிச்ச மாரி அந்த ஹேஷ்டேக் காப்பி பண்ணி போட்டுட்டு இருக்கானுங்க. பண்றது சில்லறத்தனம். அதுல கொஞ்சமாவது நேர்மை இருக்க வேண்டாமா? இல்ல நீங்க படிச்சிருக்கீங்க ஓகேவா? எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போறோம்ல. ஒரு 2 டபுள் ஹேஷ்டேக் போட்டா, அந்த ஹேஷ்டேக்கே வீணா போயிரும். ஓகேவா? அது கூட தெரியாதா? எல்லாரும் ஈய அடிச்சான் காப்பி மாரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ கேவலமா பண்ணிக்கிட்டு, இவிங்க என்ன சொல்றாய்ங்க தெரியுமா? அ நாங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சோம். எது? காப்பி பேஸ்ட் பண்றதா? இப்ப அதான் வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அந்த அளவு ஒண்ணு இதாயிட்டு இருக்குதா? இந்த மாரி தான் இவங்க இருக்கானுங்க. நம்ம எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்லலாம்னா, மக்களுக்கான ஒரே விஷயம் தான். நீங்க எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் கொஸ்டின் பண்ணுங்க. ஆமா. நீங்க இன்னொன்னு ஒரு ஒரு கொஸ்டின் பண்ணீங்கன்னா, அவனோட உண்மையான கேரக்டர் என்னன்றது தெரிஞ்சிரும். ஒருத்தன் உட்கார்ந்து உங்களுக்கு பதில் சொன்னான்னா, ஓகே. இன்னொன்னு என்ன சொன்னாய்ங்க தெரியுமா? இவனுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும்?
இவன் வந்து ஹேட்டரு. திருப்பி அதே முத்திரைய தான் குத்துவானுங்க. சமாளிஃபிகேஷன் சொல்றேன். ம். அது வழக்கமா பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இப்ப இந்த 2 பெரிய லெஜெண்டா இருக்கீங்க. சினிமாக்கே நீங்க தான் வந்துட்டு ஒரு கிராமர் மாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இந்த சில்லறத்தனம் பண்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு புது படம் ஒண்ணு வருது. அவன் ஏமாத்துறான்னா பரவால்ல. நீங்க ரொம்ப பெரிய ஆட்கள் ஓகேவா? நீங்க இந்த மாரி விஷயம் பண்ணீங்கன்னா, அது உங்க உங்க இண்டஸ்ட்ரி நீங்களே குழி தோண்டி புதைக்கிறீங்க. இதுல என்னம்மா சொல்றாய்ங்க? நீங்க வந்து தியேட்டர் வந்து பாருங்கன்னா, படம் அந்த மாரி இருக்கணும். இவங்க என்ன நெனச்சுட்டு இருக்காய்ங்கன்னா, நம்ம இன்னும் வந்து ஒரு 2000, 2010ல உட்காந்துட்டு இருக்கோம். எத கிண்டி குடுத்தாலும் சாப்பிடுறான்ற நெலைமையில உட்காந்துட்டு இருக்கானுங்க. கோவிட்க்கு அப்புறம் சினிமாவே மாறி போயிருச்சு. ம். இன்னும் நான் வந்துகிட்டு ராஜா காலத்துல குழி தோண்டி புதைச்ச கதையெல்லாம் கொண்டாந்து இப்ப எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, தக் லைஃப்ல என்ன கதை இருக்கு? ஒரு கதையும் கிடையாது. இது செக்கச்சிவந்த வானம் ஓட ஸ்டோரியும், நாயகனோட ஸ்டோரியும், நித்யன் 2 ஓட ஸ்டோரியும் சேர்ந்து இருக்குன்னாங்க. அது நெறைய கலவை இருக்குது. உள்ள வந்துட்டு என்ன சொல்றது? சிம்பு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, எடுப்பார் கைப்பிள்ளை. இவன் சொல்றானா, ஓகே. இவன் சொல்றானா, அதுவும் உண்மை. அப்ப அவனுக்கு யோசிக்க தெரியாது. ஓகேவா? ம். படத்துல அ கமலஹாசன் வந்து அ அண்ணன்ன்றான். ஒரு சில இடத்துல அப்பா, அப்பான்றான். அண்ணனா, அப்பாவா? அதுவே டவுட்டா இருக்குது. ஓ! ஒரு கன்டினியூட்டியே இல்லாம மூவி போகுது. அப்டி இருக்கா? கண்டமேனிக்கு பிச்சு பிச்சு குதறி வச்சிருக்கானுங்க. நீங்க என்ன சொல்றது? ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. எப்படி சொல்றது? ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனா, யார் ரிவெஞ்ச் பண்ணான்னே தெரியாது. யாரு காரணன்னே தெரியாது ஹீரோக்கு கடைசி வரைக்கும். அந்த மாரி ஒரு குப்ப கத. யாருன்னே தெரியாம மூவி முடிஞ்சுச்சா? கேவலமா இருக்குமே! அதாவது ஒரு கேரக்டர். அத நீங்க படம் பாருங்க. இப்ப படம் பார்க்கலன்னீங்கல்ல. அந்த கேரக்டர் என்னன்னா வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல சுட்டுருவான். சிம்புவோட அப்பா வந்துட்டு. படத்தோட இன்டர்வல் பிளாக் வந்துட்டு அவனே கோல் மூட்டி விடுவான் சிம்புட்ட. நான் சுடல, கமல் தான் சுட்டான்னு சொல்லிட்டு. அதையும் நம்பிருவான். அப்புறம் சாவ போற இவன் கோல் மூட்டிட்டான்ல அவன் செத்துருவான். கடைசி வரைக்கும் சிம்புவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா யார் கொன்னான்னே தெரியாம அவனும் செத்துருவான். அப்டி. பட் என்ன அதுல ஒரு டயலாக் வரும். வாழ இலையில வாழ இல வச்சு என்னது விரிச்சு விருந்து வைக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு சைட்ல பிய தடவிட்டு போயிட்டான்னு ஒரு டயலாக் வரும்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் எனக்கு அப்பவே தெரிஞ்சுச்சு மூவி எப்டி இருக்கும் அப்டின்னு. மூவி அப்டிதான் இருக்கு. அந்த மாரி தான் சொன்னாங்க. படம் இல்ல கொடும அது வந்துட்டு. இந்த மர்மருக்கு பண்ணாய்ங்க தெரியுமா? ஒரு ப்ரமோஷன் Instagram இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கூட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதான் ரொம்ப உலகத்திலேயே கொடூரமான பேய் படம்னாய்ங்க. ஆனா பாதி படத்துக்கு மேல வந்துட்டு வெறும் அடல்ட் தான் போயிட்டு இருக்குது. ஹாரரா இருந்தா பரவால்ல. வெறும் இந்த இன்டிமேட்ட வச்சே முக்காவாசி படத்த ஓட்டிட்டானுங்க. மர்மர்ல வந்துட்டு. எனக்கு மர்மருக்கு வந்து ஒரு மாமியார், மருமகளும் சேர்ந்து கன்டென்ட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு பெர்சனலி அவங்கள பிடிக்கும். எனக்கு இது கேட்டப்புறம், இது அவங்க பண்ணப்புறம் என்னடா! இதெல்லாம் காசு வாங்கி தான் எல்லாம் பண்றீங்களா? அப்படின்ற மாரி தோணுச்சு. இவைங்க இந்த மாரி குப்பைய தான் எடுத்துட்டு இருப்பானுங்க. இவைங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம என்ன அதாவது ஆடியன்ஸ் சைடுலயும் ஒரு ஃப்ளா இருக்கு. ஓகேவா? ஒரு தப்பு பண்றான்னா, நீங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு அவன பிளாக் பண்ணி பாருங்களேன். 2 ஒரு 2 வீடியோ அவனுக்கே தெரிஞ்சிரும். குறைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா, நாளைக்கு அந்த தப்பு பண்ண மாட்டான். நம்ம ஊர்ல என்னன்னா சோம்பேறித்தனம். நம்ம ஊர்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபாலோ பண்றது ஈஸி. அன்ஃபாலோ பண்றதுக்கு 2 ஸ்டெப் போ வேண்டியது இருக்குல்ல. கிளிக் பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். ஓகேவா? அந்த சோம்பேறித்தனத்துக்கு பழகி போயிட்டு பண்ண மாட்டேங்கிறானுங்க. அத ஃபாலோ பண்றது ஈஸி தானே. ஒரு பட்டன் குடுத்தா நீங்க ஆட்டோமேட்டிக் ஃபாலோ பண்ணுவீங்க. அன்ஃபாலோ பண்றதுக்கு Instagramமே கேட்கும். நீங்க அன்ஃபாலோ பண்ண போறீங்களா? நீங்க அன்ஃபாலோ பண்றத நாங்க சொல்ல மாட்டோம். அப்பயும் ஒரு ஆப்ஷன் குடுக்கும். இல்ல நான் அன்ஃபாலோ பண்ணல. நான் அன்ஃபாலோ பண்றேன்னு. இப்போ இன்னொரு விஷயம், ரொம்ப கடுப்பான விஷயம். ஏதாச்சும் ஒரு வீடியோ ரேண்டமா பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணுமா? அப்படின்னு எதையாச்சும் நம்மள டெம்ப்ட் பண்ற மாரி ஏதாவது ஒண்ணு வந்து நிக்கும். லிங்க் அப்படின்னு இது பண்ண சொல்லும். டைப் பண்ணி போட்டா, ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன ஃபாலோ பண்ணா தான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க நான் அனுப்பிச்சு விடுவேன் அப்படின்னு. ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு சில பேர் சோம்பேறிப்பட்டு அப்பாடி லிங்க் வந்துச்சு போயிடுவாங்க. நான்லாம் அப்படியே அது வந்ததுமே போய் வெயிட் பண்ணி உட்கார்ந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போற ஆளு. பட் இது ஒரு பெரிய ஸ்கேமா போயிட்டு இருக்கு. இவங்க இது Instagramல ஃபாலோவர்ஸ் கூட்டுறதுக்கு என்னதோ பண்றாங்க. இல்ல நம்ம இப்படியே பேசிட்டே போனோம்னா, கோபி சுதாகர் மாரி என்ன குழம்பு வைக்க போறோன்ற கான்செப்ட்குள்ளேயே போயிட்டே இருக்குது. ஸோ சிம்பிளா சொல்லி இது பண்ணிட்டு முடிச்சிடலாம். சரி, சரி. இப்ப எந்த வீட்ட பத்தி சொல்லுவாங்க கரெக்ட்டா? ஆமாமா. அதுக்குள்ள தான் போப்போறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, மக்களுக்காண்டி சிம்பிளா சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணான்னா, அவன சட்டைய புடிச்சு கேட்க முடிஞ்சா கேட்டுருங்க. ஓகேவா? இன்னொன்னு எப்போ ஒரு கிரியேட்டர் வந்து எனக்கு ஹேட்டர் இருக்கானுங்கன்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிக்கிறானோ, அப்பயே அந்த கிரியேட்டர் வந்து தப்பு பண்றான்னு அர்த்தம். ஓகேவா? அவன் வந்து இப்ப வந்து என்ன சொல்றது? அவன வேணும்னே வந்துட்டு ஷேடோ பண்ணாங்கன்னா ஓகே. அதுல ஒரு நியாயம் இருக்கு. அத விட்டுப்புட்டு ஒரு தப்பு பண்ணிட்டான். அது ஒருத்தன் கேட்க வந்தான்னா, அவன பிராண்ட் பண்றாங்க தெரியுமா? நீ வந்து ஹேட்டரு.
நீ வந்துட்டு அவனுக்கு இது பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் எவனா ஒருத்தன் சொன்னான்னா, அப்பயே அவன வந்து நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு குடுத்துட்டு அவன் சேனல பிளாக் பண்ணிட்டீங்கன்னு நிம்மதியா உங்க வேலைய பார்த்துட்டு இருங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு இது கருத்து இருக்கா? இல்ல, இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நானுமே ஒரு இன்ஃப்ளூயன்சர பார்த்துருக்கேன். அவங்களுக்கு நெறைய பேர் எதிரா போனதுமே, எனக்கு வந்து நெறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க. நான் தான் எனக்கு ராஜா அப்டின்ட்டுலாம் சாங்லாம் போட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஞாபகம் வராங்க இப்போ. இப்படியும் இருக்காங்க கரெக்ட்டா. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா அவங்கள கேட்கறதுக்கு நெறைய பேர் இருந்தாங்க. நெறைய பேர் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க. அதனால கொஞ்சம் அப்படியே பேக் போய் இப்போ ஓ ஓகே ஒழுங்கா நல்லா நல்ல வீடியோஸா போட்டுட்டு இருக்காங்க. அதே மாரி நம்ம இர்ஃபான் வியூஸ் வந்து அடி வாங்குனாரு. நடுவுல வந்துட்டு பெரிய அடி வாங்குனாரு. இப்ப உட்காந்துட்டு வியூஸ் குறைஞ்சு போச்சு போல. அதனால அவரும் குட்டிக்காரன் நடிச்சிட்டு இருக்காரு. நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிடுங்கன்றாய்ங்க. ஆனா அது ஓரளவுக்கு ஸ்டார்ட்டிங் நல்ல நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான். ஓரளவுக்கு கிரியேட்டர்ஸ வந்து நீங்க இது பண்றது நல்லது தான். ஏன்னா நீங்க வந்துட்டு உங்களால தான் வளர்ந்தான் ஓகேவா? அவனா ஒண்ணும் கஷ்டப்பட்டுலாம் வளரல. எல்லாரும் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் வளர்ந்தாய்ங்கலாம் கிடையாது. நீங்க ஒருத்தன சப்போர்ட் பண்ணா தான் வளர ஆமா சில நான் என்ன போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற இதனாலேயே சில பேர் என்ன போட்டாலும் பார்ப்பாங்கல்ல நம்ம போடுவோம் அப்படிங்கிறதும் இல்லாம போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதத்தான் இங்க நாங்க மெயினா அ சொல்ல வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல, இல்ல. சரி ஓகே. உங்களுக்கு சாப்பிட டைம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ம். ஆமா. நாங்க வந்துட்டு Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். YouTubeலயும் இருக்கோம். அங்கேயும் போய் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு Discordல குடுத்தாலும் சரி, இல்ல இன்ஸ்டா ஹேண்டில் எனக்கும் இருக்கு, இவங்களுக்கும் இருக்கு. பாட்காஸ்ட்டுக்கு தனியா ஐடி இருக்கு. அங்கேயும் வந்து குடுத்தாலும் சரி. வேற என்ன இருக்கு? இல்ல முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான். இல்லாம சரி ஓகே. இவங்களுக்கும் சாப்பிட டைம் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து இந்த எபிசோட் இங்க முடிக்கிறோம். அ இதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு வராங்களா? 2 மாசம் கழிச்சு வராங்களான்னு எனக்கு தெரியாது. அது அவங்களோட கையில தான் இருக்கு. அது எங்க கையில இல்ல. அது அவங்க கையில இல்ல. நான் என்ன பண்றது எனக்கும் தெரியல. ஸோ அதனால உங்கள அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். நான் வந்து இட்டாச்சி, இவங்க வந்து யூகி. போயிட்டு வரோம். ஓகே பாய். மெதுவா சொல்லணுமா? கேட்கலையா? அது கேட்கல, கேட்கல. இல்ல இவ்வளோ மெதுவா சொல்லணுமான்னு கேட்டேன் பாய கொஞ்சம். பாய்.